நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேத்தே வந்துருச்சு. ஒரு ப்ரோமோ போட்டு அந்த ப்ரோமோல 6ஆம் தேதி கிராண்ட் லான்ச் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ போட்டாங்க. இன்னைக்கு மீண்டும் ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன காட்டியிருக்காங்க, வெறும் 15 செகண்ட் ப்ரோமோ. அதுல வந்து என்ன காட்டியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் மேன் சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் ஒன்று நடக்குது இல்லையா. இப்போ ஏன் அதில் கோச்சிங் சென்டர்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஷோனா ஒரு கண்டஸ்டன்ட் வரானா, அந்த கண்டஸ்டன்ட் வந்து அந்த ஷோல ஜெயிக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கா இல்லையா, இதை மட்டும்தான் டிசைட் பண்ணணும். எப்பா ஒருத்தனை எந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ மக்கள் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. காமன் மேனா ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள போகணும், இதுதானே கான்செப்ட். அவனுக்கு உட்கார வச்சு அவனை ஒரு செலிபிரிட்டி ஆக்கி விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில வந்தவெல்லாம் செலிபிரிட்டி ஆயிட்டான். எல்லாம் மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தேடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டீமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இத்தனை நாள் ஒரு 10-15 நாள் வந்து இவங்க முகத்தெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்து எல்லாரும் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. அவனை செலிபிரிட்டி ஆக்கி பிக் பாஸுக்கு தேவையான அத்தனை ட்ரைனிங்குமே அவனுக்கு கொடுத்து அதுல இருந்து ஆட்களை சூஸ் பண்ண போறாங்க. நம்ம வந்து எத்தனை பேர் நினைச்சிட்டு இருந்தோம், 5 பேர் போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். தெலுங்குலாம் வந்து 5 பேர் தான் போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோமோல என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, யார் அந்த 3 காமன் மேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோல சில பேரை காட்டுறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். அண்ட் இன்னைக்கு காமன் மேன் ஷோல நடந்த சில அநாகரிகமான விஷயங்களை பத்தியும் பேச போறோம். முதல்ல இந்த ப்ரோமோ பத்தி பேசிடுவோம். ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்றாங்க 6ஆம் தேதி செப்டம்பர் 6 பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த காமன் மேன் ஷோல இருந்து அந்த 3 அதிர்ஷ்டசாலி கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறவங்க யாரு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேடோல காட்டுறான். எனக்கு அங்கேயே லைட்டா ஒரு டவுட் வருது. என்னன்னா, அவன் ஷேடோல காட்டுறது 4 பேர். முதல்ல என்ட்ரி ஒரு பொண்ணு வருது, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுடைய முதுக காட்டுறாங்க, அதுக்கப்புறமா ஒருத்தர் கண்ணாடி போடுறாரு, அவரை ஷேடோவா காட்டுறாங்க. லாஸ்டா முடியும் போது ஒருத்தர் வந்து ஷேடோல இந்த சைடு காட்டுறாங்க, சிரிக்கிறாப்புல. யார் அந்த 3 பேர்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஆனா 4 பேரை காட்டுறாங்க. அதுவே நமக்கு புரியல. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, முனியம்மா, கரிஷ்மா, அதுக்கப்புறமா ஜேசன், இந்த 3 பேர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். கரெக்டா? ஆனா இன்னைக்கு காமிச்ச அந்த ப்ரோமோல போக போற காமன் மேன்ஸ் வந்து காட்டியிருக்கானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை காட்டியிருந்தான் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 பேர்ல 2 பேர் அந்த ப்ரோமோல இல்லை. ஒன்று முனியம்மா இல்லை, இன்னொன்று ஜேசன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோவின் படி என்னால் லைட்டாக கெஸ் பண்ண முடிகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்பைடர் மாதிரி வந்தாங்க இல்லையா, பின்னாடி ஒருத்தவங்க நடந்து வந்தாங்க இல்லையா, ஷமாவோ ஏதோ பேர் நினைக்கிறேன் அவன் பேர். அவங்க அந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது. 2ஆவதா வந்து முதுக காட்டிட்டு வர்றது வந்து ஆப்வியஸா அது கரிஷ்மா, நல்லாவே தெரியுது கரிஷ்மா அவர்கள். 3ஆவதா வந்த நபர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்ல. அவர் பேரு வந்து ஏதோ நல்ல பேருங்க, அது சரி ஏதோ ஒரு பேரு, அவர் தான் நினைக்கிறேன் இந்த 3ஆவதா காட்டின நபர். கடைசியாக காட்டின நபர் வந்து நிறைய பேர் கவின்ன்றாங்க, அதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காமன் மேன் ஷோல இருந்து போக போற கண்டஸ்டன்ட்டை தான் எனக்கு ஹைட் பண்ணி காட்டுறாலும் நான் நினைக்கிறேன். தெரியல, மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். கடைசியா காட்டின நபர் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது யாரை ரெசம்பிள் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலீல் பாஷான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பணமட்ட யூடியூப் சேனல்ல ஒருத்தர், ஷேர் ஆட்டோ ஓட்டுறவர், அவரை மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று, சரி இது வந்து அந்த ப்ரோமோவுடைய டீகோட்ஸ், இதை விட்டுருவோம். இன்னைக்கு நடந்த ஷோ, நேத்திக்கு டான்ஸ் மேரத்தான் பண்ணாங்க. என்னமோ இந்த 3 ஜட்ஜஸ்லும் ஒருத்தர் வந்து பிரபுதேவா, இன்னொருத்தர் வந்து சிலம்பரசன், இன்னொருத்தர் வந்து தனுஷ் மாதிரியும் இல்லை நல்ல கலா மாஸ்டர் மாதிரியும் இந்த டான்ஸ் மேரத்தானை வந்து நேற்றெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் டாஸ்க். இந்த ஷாப்பிங் டாஸ்க் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக ராஜுக்கு வந்து சில பாடங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடுத்துக்கணும். முதல்ல இந்த ஷாப்பிங் டாஸ்க் வந்து 2 ரவுண்டா நடக்குதுங்க. 3 டீமா பிரிக்க சொல்றாங்க. 3 டீமா பிரிஞ்சதுல 22 பேர் இருக்காங்க மொத்தம். 3 டீமா 7 பேரா பிரிஞ்சு உட்காரும் போது ஒரு டீம்ல மட்டும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காரு, 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டாஸ்க்ல இருந்து விலக்கணும் அப்படின்றாங்க. யார் விளக்கப்படுற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு டான்ஸ் மேரத்தான்ல சட்டையை கிட்டிய மணிகண்டன் அவர் பேரு, சட்டையை கிட்டியெல்லாம் கழட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து பண்ணார் தெரியுமா, அவரை வந்து விலக்கி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்றாங்கன்னா, ஜட்ஜஸ் பக்கத்துல ராஜு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அவர் வச்சுக்கிட்டு ராஜு பண்ண அலப்பறை தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில மீண்டும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல 3 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரை வந்து செலக்ட் பண்றாங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது.
பிளைண்ட் ஃபோல்டு கட்டிக்கிறாங்க. ஒன்று வந்து ஷமா, இன்னொரு அந்த ஸ்பைடர் மாதிரி வந்தாங்களா அவங்க. அவங்க இந்த பொண்ணு பேர் ஷமாவா இல்லை அந்த பொண்ணு பேர் ஷமாவா தெரில எனக்கு. அரவிந்த் அப்படிங்கிற அந்த ஒரு பையன், 3 பேரும் வராங்க. ஒரு சின்ன ஒரு கோல் மாதிரி இருக்கு, அதாவது ஃபுட்பால் கோலு. 3 பேருக்கு 3 பந்து கொடுக்கப்படுது. முதல் பந்து யார் போடுறாங்களோ அந்த டீமுக்கு 5000 பாயிண்ட், 2வது பந்து போடுறவங்களுக்கு 3000 பாயிண்ட், 3வது பந்து போடுறவங்களுக்கு 2000 பாயிண்ட். இதுதான் வந்து முதல்ல கொடுக்கப்படுற டாஸ்க். இந்த டாஸ்க்ல அரவிந்த் வந்து முதல்ல போட்டுறாப்புல, ஆனா அவரு பார்த்துக்கிட்டே வந்து போட்டாரு, அவருக்கு வந்து கீழே கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீகேம் வைக்கிறாங்க. ரீகேம் வச்சதுல அந்த ஸ்பைடர்கள் அவங்க தான் வந்து போடுறாங்க, அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த டீமுக்கு வந்து 5000 பாயிண்ட். 2வதா போடுறது வந்து அந்த இன்னொரு ஷமா அப்படிங்கிற இன்னொரு நபர், அவங்களுக்கு வந்து 3000 பாயிண்ட். 2000 பாயிண்ட் வாங்குறாங்க அரவிந்த் அவங்களுடைய டீம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அடுத்ததாக வந்து ஷாப்பிங் பண்ணணும். ஷாப்பிங் பண்றது வந்து தெரியும்ல நமக்கு ஷாப்பிங் டாஸ்க் வந்து எப்படி நடக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருப்பாங்க. அந்த ரேட்டின் படி இவங்க எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு குறைவா எடுக்கணும். அந்த பாயிண்ட்டை விட்டு அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தமும் பிக் பாஸுக்கு போயிடும். இது வந்து டாஸ்க்கு. 3 டீமா 3 ஜட்ஜஸும் ஒவ்வொரு டீமா பிரிச்சுக்கிறாங்க. டாஸ்க்கு விளையாடி முடிச்சிட்டாங்க. இந்த டாஸ்க் விளையாண்ட பிறகு ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் வந்து எண்ணுறாங்க. 3 டீமுமே வந்து கொடுக்கப்பட்ட பாயிண்டோட கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அதன்படி அந்த டீம்ல வந்து வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு எடுத்த அந்த அரவிந்த் அவங்களுடைய டீம் தான் நினைக்கிறேன். அவங்கள வந்து என்ன பண்றாங்க, வின்னர்னு முதல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறமா ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. ராஜு வந்து ஒரு கதை சொல்றாப்புல. அந்த கதையின்படி ஜெயிச்ச டீம், அந்த இந்த டீம்லாம் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும். வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு இவங்க எடுத்த திங்ஸ் மூலமா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எதுக்காக இப்போ முட்டை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த முட்டையை நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொல்லணும். ஒவ்வொரு திங்ஸ் வச்சு ஸ்டோரி சொல்லணும். முதல்ல வந்து இந்த கோயம்புத்தூர்காரரும் ஹைட்டு கார்த்தியும் வராங்க, நல்லா தான் பேசுறாங்க. அடுத்ததான் முனியம்மா அவர்களுடைய டீம் வருது. இந்த முனியம்மா அப்படிங்கிற இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நடந்த எந்த டாஸ்க்குமே அந்த அக்கா உருப்படியா பண்ணவே இல்லை. ஆனா அந்த அக்காவை பயங்கரமா பிரைஸ் பண்றாங்க 3 ஜட்ஜஸும். இன்னைக்கு கூட கதை சொல்றேன்ற பேர்ல அந்த அக்கா என்னென்னமோ வளருது, அவங்களுக்கு புரிதலும் கிடையாது. மற்ற டீமோட அவங்க சேர்ந்தும் பேச மாட்டாங்க. இப்போ ஒரு டீம் டாஸ்க்னா டீமோட சேர்ந்து விளையாட, அந்த மாதிரி அவங்க கிடையவே கிடையாது. யார் பேச்சும் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறாங்க. நல்லாவே சொல்லலை, கேவலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதிலேயே அவங்களால சொல்ல முடியலன்ட்டு மைக்கை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து டார்வின் தான் வந்து மீதி ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாப்புல. 3வது இந்த அரவிந்த் டீம் அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி ஒரு விஷயத்த பண்றாங்க. டாஸ்க் முடிஞ்சிட்ட பிறகு 3 ஜட்ஜஸும் வந்து பேசும்போது முனியம்மாவை பாராட்டுறாங்க. முனியம்மா நல்லா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரி மட்டும் முனியம்மா அவர்கள் வந்து திட்டுறாங்க. ராஜு வந்து அதாவது பாராட்டிட்டு கேட்குறாப்புல, நீங்க வந்து டீமோட சேர்ந்து பேசணும் அப்படின்றாப்புல. ஆக்சுவலாக அவங்க நல்லாவே சொல்லலை, அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா ஸ்டோரி சொல்லுவாங்கன்னு இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யாரு? ஜட்ஜஸ். எதுக்கு இந்த பார்ஷாலிட்டின்றதே நமக்கு சுத்தமாக புரியலை. இது ஒரு பக்கம் நடக்குதா. மெயினான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிகண்டன் அப்படிங்கிற அவருக்கு எப்படியும் ராஜு விட வயசு அதிகமாக தாங்க இருக்கும். ஒரு 40-45 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ராஜு வந்து தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சிருக்காப்புல. ஒரு பெரிய மனுஷனை, சரி பெரிய மனுஷன் ஒரு சக மனுஷனை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் பக்கத்தில் இவர் என்னமோ பெரிய, நல்லா எனக்கு வாயில வருது சொல்ல முடியல, பெரிய லார்டு மாதிரி அவர் தலையில இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறது. அவர் என்ன ஸ்டாண்ட் ஆகுது? ராஜு ஹைட்டை விட அவர் வந்து ஹைட் கம்மி. நீங்க என்ன பண்றீங்க? இது ஒரு விதமான பாடி ஷேமிங் கிடையாதா? நான் எல்லா போட்டோஸும் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல போடுற மாதிரிங்க. அவர் தலைமையில இப்படி வந்து கையை சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் கழுத்தை பிடிச்சி இப்படி இப்படி திருப்புறாரு, இப்படி இப்படி ஆட்டுறாரு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? அவருடைய டிஷர்ட்டை பின்னாடி வந்து இப்படி பிடிச்சி இப்படி தூக்குறாரு. அவரு இல்லை பொம்மையை நினைச்சிங்களா இல்லை மனுஷன் நினைச்சிங்களா? சக மனுஷனை நீங்க வந்து இருக்கட்டும், நீங்க காமெடி பண்ணக்கூடிய நபராகவே நீங்க இருந்துட்டு போங்க. ஒருத்தரை இந்த மாதிரியா ட்ரீட் பண்ணுவீங்க? ஏன் சேனல் சைட்ல இருந்து யாருமே இதை தட்டி கேட்க மாட்டீங்க? ஏன் ஒருத்தர் கூட அதை வார்ன் பண்ண மாட்டீங்க? இது வந்து நீங்க அவரை ஹியூமிலேட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா ராஜு? இதுக்கு பேர் என்ன? இதுதான் ஒரு கண்டஸ்டன்ட்டை நீங்க நடத்துற விதமா, ட்ரீட் பண்ற விதமா? அவர் தலைமையில கை வைக்கிறதும், அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இப்படி தூக்குறதும், அவர் கழுத்தை பிடிச்சி இப்படி இப்படி ஆட்டுறதும் புரியலையே எனக்கு. இந்த ரைட்ஸை யார் கொடுத்தது ராஜுக்கு? தெலுங்கு பிக் பாஸ் நினைக்கிறேன், தெலுங்கு அக்னி பரீட்சா ஷோன்னு நினைக்கிறேன்.
அதில் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து 2 பேரை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி 2 பேரை வெளில கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒருத்தர் போயிடுறாப்புல, ஒரு பையன் நின்று செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த ஜட்ஜை வந்து வார்த்தையை பார்த்து பேசி, நீ யாரு என்ன கெட் அவுட் சொல்றதுக்கு, மரியாதை கொடுத்து பேசுன்னு ஜட்ஜுக்கு மூஞ்சி முன்னாடி திட்டிட்டு போனான் வெளில. இங்க இருக்கிற ஒருத்தனு கூட அந்த ரோசம் மானம் எதுவுமே இல்லையே, எல்லாம் அடகு வச்சுட்டு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் ராஜு வந்து சாரி கேட்குறாப்புல. எதுக்கு சாரி கேட்குறாரு? நான் வந்து கமெண்ட்ஸ் சொல்றேன்ற பேர்ல உங்களை யாரையாச்சும் மோகடிச்சிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்றாப்புல. யோ, நீ அந்த நாளை நடத்தின விதமே தப்பு. மணிகண்டன் கிட்ட ஆக்சுவலா நீங்க சாரி கேட்கணும். வர வர இந்த 3 ஜட்ஜஸும் வந்து என்னமோ அவங்கள ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு அவங்கள நினைச்சுக்கிட்டு ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கே கிடையாது. சீரியஸா சொல்றேன். ராஜு வந்து ஆல்ரெடி ராஜு வந்து மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தப்பு. நான் வந்து அரவிந்த் டாக்ஸ் சார்பாக அது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். அவர் தலையில இப்படி கை வச்சுட்டு இருந்ததும் அவர் டிஷர்ட்டை பிடிச்சி இப்படி பிடிச்சி தூக்குறாரு. ஏதோ அது யாருக்கும் பண்ணக்கூடாது. அப்படி ஆரி உட்காந்துருக்காரு, ஒரு வார்த்தை கேட்கல. ஏங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஷோல வெளில தப்பா போகணும் ஒரு வார்த்தை கூட சொல்லாது. இது காமெடி அவங்களுக்கு. அது இந்த ஆளு தான் வார்த்தை எல்லாமே, இந்த ஆளு இவன் அவன் ஒருமையில தான் பேசுவார். ஸோ நான் இந்த ஷோ நீங்கள் எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அடுத்த பிக் பாஸ் 6ஆம் தேதி வருது. லைனாக நம்ம சேனல் அப்டேட் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.